ஹலோ மக்களே, வெல்கம் டு டெய்ல்ஸ் ஆஃப் ராகா. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சண்டேயோட மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட தம்பி ஊர்லேருந்து வந்திருந்தான். வாங்க பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். நாங்களும் கிளம்பிட்டோம். வீக் ஃபுல்லாக வீட்டிலே இருந்துட்டு வீக்கெண்டில் வெளியே போகும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அதுவும் நம்ம சுற்றி பார்க்குறதோட ஹாப்பியை விட நம்மளோட குழந்தைங்களுக்கு வேடிக்கை காட்டி அவங்களோட சந்தோஷத்தை பார்க்குறதோட அனுபவமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னோடய பையன் ஆரம்பத்தில் ரொம்ப குட்டி பையனாக இருந்தப்போ அவனுக்கு விவரம் தெரியவே இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அவனுக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம வெளியே தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். எங்களுக்கு அவனோட போகும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களோட வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு ஆட்டோவில் போனோம். அடுத்து பஸ் ஸ்டாப் போயிட்டோம். அங்கே நாங்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய பையன் ரொம்பவே குஷி ஆகிட்டான். வெளியே போகிறோம் அப்படின்ட்டு அவனோட ஆட்டத்தெல்லாம் பாருங்கள். எல்லார் வாழ்க்கையிலையும் மோஸ்ட்லி இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கும். நம்ம எந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறோமோ அந்த பஸ் மட்டும் வரவே வராதுங்க. அந்த பஸ்ஸுக்கு ஒரு பஸ்ஸு வந்திருக்கும். அந்த பஸ் ரொம்பவே கூட்டமாக இருந்திருக்கும். ஸோ நம்ம அடுத்த பஸ்ஸில் போய்க்கலாம்னு சொல்லி தெரியாதனமாக அதை விட்டுருவோம். ஆனால் அடுத்து நின்றா பஸ்ஸே வராது. சரி, அதில் கூட அடிச்சு பிடிச்சி ஏறி இருக்கலாமோ அப்படின்ற நினப்புக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். அப்படி நாங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி கடைசியில் ஒரு பஸ்ஸு வந்துச்சுங்க. இந்த பஸ்ஸை விட்டோம்னா அடுத்து எப்போ பஸ்ஸு வருதோ பேசாட்டி நம்ம ரிட்டன் வீட்டுக்கே தான் போயிடுவோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லைன்னு சொல்லி அந்த பஸ்ஸில் நாங்கள் ஏறிட்டோம். பட் இடம்லாம் இருந்துச்சு. நாங்களும் ஃப்ரீயாக உட்காந்து நாங்கள் பஸ்ஸுலேருந்து இறங்கிட்டு அங்கேருந்து பீச்சுக்கு ஆட்டோவில் போனோங்க. பீச்சுக்கிட்ட நெருங்க அதோட காற்று ரொம்பவே சூப்பரான ஃபீல் கொடுத்துச்சு. அதோட ஃபீலே தனி தான். பஸ்ஸில் போகும்போது என் பையன் தூங்கிட்டான். ஸோ பீச்சில் இறங்கணுமே அவர் அந்த தூக்க கலக்கத்துலேருந்து வெளியே வராமல் அப்படியே என்னடான்ட்டு பெராக் பார்த்துக்கிட்டு இருந்தார். இது சண்டேனால மக்களோட கூட்டமே ரொம்பவே இருந்துச்சு. எல்லாருமே ஹாப்பியாகவும் அவங்க ஃபேமிலியோடு அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணதை பார்க்கவே அழகாக இருந்துச்சு. நிறைய கடைகளும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் ஃபஸ்ட்டு பீச் கிட்ட தான் நாங்கள் போயிட்டோம். நாங்கள் பீச்சில் என்னோடய பையனை இறக்கி நிப்பாட்டி வேடிக்கை காட்டும் போது சுற்றி எல்லாத்தையும் பார்த்து கடல் அலையை பார்த்து அந்த காற்றுக்கு அவர் ஜாலி ஆகிட்டார். என்ன இது அப்படின்ற மாதிரி சுற்றி எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தார். நாங்கள் பீச்சுக்கு கரெக்டாக 6 மணிக்கு மேலே தான் போயிருந்தோம். நல்ல வேளை வெளிச்சதுனால என் பையனை கடலை பார்த்து ரசிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அவரை ரசிக்கிறத பார்த்து நாங்கள் ரசிக்கிறதுக்கு எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. உண்மையை சொல்லணும்னா நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிறத விட நம்ம பிள்ளைகளுக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கும்போது அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறதோட அனுபவமே ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க. எல்லார் வாழ்க்கையிலையும் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுளில் வேண்டிக்கிறேன். எங்களுக்கு இவன் தான் பையன். இவனோட சந்தோஷத்தை பார்க்குற போது எங்களோட அனுபவம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பீச் சைடு ரொம்பவே குளிர்ந்த காற்று அடிச்சிருச்சுங்க. எங்கனாலே குளிர் தாங்கவே முடியலை. நானும் என்னோடய பையனுக்கு குளிர் தாங்கிறதுக்கு அந்த மாதிரி எதுவுமே நான் எடுத்துகிட்டே போகவே இல்லை. ஸோ என்னைய மாதிரி நீங்கள் எதுவும் தப்பு பண்ணிடாதீங்க. நீங்கள் உங்களோட பேபிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. அதனால் கொஞ்சம் நேரம் மட்டும் இருந்துட்டு சீக்கிரம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி அப்படியே கடைகள் பக்கம் வந்துட்டோம். ஏதாவது சாப்பிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு பீச்சில் உட்காந்து இந்த பீச் காற்றுல மீன் ஐட்டம்லாம் வாங்கி சாப்பிடும்போது செம்ம ஃபீலாக இருக்குங்க. சூப்பராகவும் இருக்கும். அங்கே எல்லா டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும். பட் நாங்கள் இந்த டைம் போனப்போ மீன் எதுவும் வாங்கலை. லாஸ்ட் டைம் போனப்போ வாங்கியிருந்தோம். டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. இங்கே இருக்கிற ஒவ்வொரு கடைகளும் ஒவ்வொரு மாதிரி பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய கேம்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. கூட்டத்தோட கூட்டமாக நாங்களும் அப்படியே என்ன சாப்பிட்லான்னு கடைகளை பார்த்துட்டே நடந்து போய்கிட்டே இருந்தோம். என்னோடய பையனும் நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டே எங்கள் கூட வந்துக்கிட்டே இருந்தான். நாங்கள் போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு ராட்டினம் வச்சுருந்தாங்க. அதையும் என் பையனுக்கு நாங்கள் வேடிக்கை காட்டினோம். அவனும் அதை பார்த்துட்டு இருந்தான், அந்த சுற்றுறதுலாம்.
மக்காச்சோளம் பொரிக்கிற அந்த தீப்பொறி, குதிரை சவாரி இந்த மாதிரி பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் அங்கே வந்து இருந்துச்சு. ஃபைனலாக ஃப்ளை ஹை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்து நாங்கள் போயிட்டோம். அங்கே நிறையா வெரைட்டி ஆஃப் பர்கர்ஸு, பரிட்டோ, ஃப்ரைஸ் ஐட்டம், வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுலேயுமே இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு வந்து கிளாஸி சிக்கன் பர்கர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், 99 ருபீஸ். அதை நான் மாற்றிட்டேன். அதுக்கடுத்து நான் ஃப்ரைடு சிக்கன் பர்கர் வந்து 139 ருபீஸுக்கு வந்து வாங்கியிருந்தேன். இன்னொன்று ஹாட் பரிட்டோ வந்து வாங்கியிருந்தோம், அதுவுமே அங்கே 99 ருபீஸ் தான். ரெண்டுமே டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒர்த்தபிளான ஒரு ஸ்நாக் ஐட்டமாக இருந்துச்சு. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். வெளியே வரும்போது பிளாட்ஃபார்ம்லேயே நிறையா வந்து கடைகள் போட்டிருந்தாங்க. அதுவுமே ஒவ்வொன்றுமே பார்க்க அழகாக இருந்துச்சு. இந்த சண்டே நாங்கள் கொஞ்ச நேரம் வெளியே போயிருந்தாலும் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது மனசுக்கு ரொம்பவே நிம்மதியான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. இந்த சண்டே எங்களுக்கு இப்படி தான் நல்ல விதமாக முடிஞ்சிச்சு. அடுத்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். மறுபடியும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பை.